ஒரு வயதான பாஸ்டர் வந்து எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கொடுக்குறாருன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டு அவரை பார்க்கறக்க அழுதுட்டே ஓடி வரா. அவர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கும்போது, என் வாழ்க்கையில் எதெடுத்தாலும் தோல்வி, எனக்கு யாருமே இல்லை, என்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய துன்பம் துயரம் இருக்குது, நீங்கள் தான் அதுக்குலேருந்து மீண்டு வரக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி அழுதானா. அவர் சொன்னார், ஓகேப்பான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரை கொடுத்து அந்த டம்ளரில் ஒரு கப்பு சால்ட்டு கொடுத்து அதை கரைச்சி நீ குடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னானா. அவனும் கரைச்சி குடிக்கும்போது 2 வாய்க்கு மேலே குடிக்கவே முடியல, ரொம்ப உப்பு கரைச்சிதான். அப்போ அவர் சொன்னாரா, ஓகேப்பா இதே கப்பு உப்பு எடுத்து நீ ஆப்போசிட்ல தெரிகிற குளத்துல கரைச்சிரு, அப்புறம் கரைச்சி முடிச்சுட்டு நீ அந்த தண்ணியை குடின்னு சொன்னாரா. அவனும் கரைச்சிட்டு குடிச்சானா. உப்பே தெரியலையா, நல்லா தாகம் தீர்த்துட்டு பாஸ்டர் கிட்ட வந்தானா. பாஸ்டர், நான் வந்து கரைச்சிட்டு தாகம் தீர்த்துருச்சு, அதுல உப்பே இல்லை அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரா, நீ டம்ளர்ல போட்ட உப்பும் குளத்துல போட்ட உப்பும் ஒரே அளவு தான். வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனா உன் மனசு வந்து டம்ளர் மாதிரி ரொம்ப நேரோவா இருக்கு, அதே நீ குளம் மாதிரி பிராடா வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு உப்பு அது தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னாராம். அதுதாங்க பைபிள்ல கூட சொல்லப்படுது, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனால இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். நம்ம மனசை நல்லா பிராடா வைக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்மளாலேயும் உலகத்தை ஜெயிக்க முடியும்.